ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி தளபதி விஜய் ஃபோட்டோ வச்சு ஒரு மரண மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு வேணும்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மேக் பண்ணுறது Kinemaster அப்ளிகேஷன் வேணும். உங்கள்கிட்ட இருந்தால் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கிரியேட் நியூ ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் பண்ண போகிறோம். அதனால் 16.9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி சில 30 செகண்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், பேக்ரவுண்ட் வீடியோ. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாரு, இந்த வீடியோ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி வரும். இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங் கட்சர் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் வரும். இதில் மேலே ரைட் சைடு கார்னரில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கனாக்கா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா ஃபோல்டரும் ஓப்பன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு பீஸ்ட் விஜய்னு இந்த ஃபோல்டரில் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் பிஎன்ஜி இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணது இப்படி தான் வரும். இது வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இது எப்படின்னா மேலே கத்திரி மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கும். அதை கொடுங்க. இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் இந்த ஒயிட் கலரில் பாக்ஸ் மாதிரி டப்பா மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஒரு விரலை டச் பண்ணி இப்படி கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் சைடில் ஓகே பட்டன் இருக்குது. அதை கொடுங்க. கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பிஎன்ஜி மேலே டச் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கட்ஸாக வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுல ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் பிளேடு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் பிளாக் ஸ்க்ரீனில். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குது. அதை கொடுத்து 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக்னு இருக்குது. அதை கொடுங்க. கொடுத்ததுமே பாருங்கள், இந்த ஜன்னலுக்கு நடுவில் போயிடும். இப்படி கொஞ்சம் சின்னது பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வச்சுட்டு மறுபடியும் அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணுங்கள். இங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். இதுதான். இதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் வச்சுட்டு வீடியோவை ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் ஃபோட்டோ ஒவ்வொன்றா செட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கார் இமேஜை வச்சுக்கிறேன். வச்சுட்டு வீடியோவை 30 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சின்னது பண்ணி இந்த ஜன்னல்லாம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கொடுத்து 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக் கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்ட் டு பேக் கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ இந்த இமேஜுக்கு வந்து அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடில் மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனு இன் அனிமேஷன் இருக்குது பாருங்கள். அதில் கொடுத்துக்கோங்க. இதில் ஸ்லைட்ஸு லெஃப்ட்னு இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங்லேயே கட்சரை வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. தளபதி விஜய் ஃபோட்டோ இன்னொன்று வச்சுக்கலாம். அந்த மெர்சல் ஃபோட்டோ வச்சுக்கலாம். வச்சுட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் பண்ணிவிட்டு இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா மேலே செகண்ட் லைனில் பாருங்கள், ரொட்டேட் அண்ட் மிரரிங்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணுங்கள். இதில் மிரரிங்கில் ஃபஸ்ட் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மிரரிங்கில் ஃபஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை சின்னது பண்ணி இந்த ஜன்னலில் உட்கார மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இதுக்கும் இன்அனிமேஷனில் ஸ்லைட்ஸும் ரைட்டுன்னு இருக்குது. அதை கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்ட பாருங்க. இந்த மாதிரி வரும் இமேஜ். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கட்சர் வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் பீஸ்ட் லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ 30 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே மரண மாதம் இருக்கும். உங்களுக்கு இந்த இமேஜ் வேணும்னா இது வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இமேஜ் செம்ம சூப்பராக இருக்கும். இதை வச்சுட்டு கொஞ்சமாக இந்த இடத்துல ட்ராக் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணி இந்த படிக்கட்டு மேலே நின்றுட்டுக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. மறுபடியும் அந்த பீஸ்ட் இமேஜை டச் பண்ணுங்கள். இதில் இன் அனிமேஷன் டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. என்ட்ர சைடு அப்புன்னு இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷனு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் கட்சரை வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஸ்ட்ரீட் லைட்டு ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு இது ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் 30 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் டூப்ளிகேட்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்னொரு ஸ்ட்ரீட் லைட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் கட்சரை வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுல லைட்டு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதில் கீழே இந்த மேலே ஸ்வைப் பண்ணுங்கள். இங்கே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டு இந்த ஃபெதர்னு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜை மொத்தம் 4 காப்பி பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னாக்கா அந்த இமேஜை டச் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குது, அதை கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. மொத்தம் 4 இமேஜ் ஆகிடுச்சு. ஒவ்வொன்றையும் இப்போ எடுத்து செட் பண்ணிக்கலாம், அந்த லைட்டுக்கு செட் ஆகிற மாதிரி. இப்போ நான் செட் பண்ணுறேன்னா அப்படி சின்னது பண்ணி ஒவ்வொரு லைட்டுக்கும் வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சின்னது பண்ணி இந்த லைட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ 2 லைட்டுக்கு வச்சாச்சு, இந்த 2 லைட்டுக்கும் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குற லுக்கிங் சூப்பராக இருக்கும். ஓகே, 4 லைட்டுக்கும் 4 லைட் செட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து கலர் மாற்றிக்கலாம். அது எப்படின்னாக்கா அந்த பிஎன்ஜி மேலே டச் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் லாஸ்ட்டாக கீழே போயிருங்க, HUEYன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டு ட்ராக் பண்ணுங்கள், கலர் சேஞ்ச் ஆகும். நான் இப்போ பாருங்கள் பண்ணுறேன், அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கலர் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் ஒரே மெத்தட் தான் எல்லா ஃபோட்டோக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, செம லுக்கிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் டச் பண்ணுங்கள். இங்கே ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் லைட் எஃபெக்ட்னு ஒரு ஸ்டிக்கர் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் டச் பண்ணி இந்த மின்னல் வர மாதிரி இருக்க ஒரு ஸ்டிக்கர் அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. தளபதி தலைக்கு நேராக வர மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குது, அதை கொடுத்து சென்ட் டு பேக்வர்ட் கொடுத்துருங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இந்த மாதிரி வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ வந்து வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ இதுக்கு ஆடியோ செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் இந்த ஆடியோன்னு இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே பாருங்கள், இந்த இடத்துல ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா ஃபோல்டரும் காட்டும். நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா ஆடியோவை அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் பீஸ்ட் ஆடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஆடியோ மேலே டச் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ப்ளஸ்ன்னு ஒரு வருது, அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்கனாக்கா ஆடியோ வந்து இந்த வீடியோவுக்கு வந்து செட் ஆகிரும் அழகா. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் கட்சியில் வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங் வந்துங்க, லேயர் போய்க்கோங்க. இங்கே ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் மிஸ்ட்ரி பாக்ஸ்னு நான் ஒரு ஸ்டிக்கரை டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக இருக்க பாருங்கள், இந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வீடியோ ஒரு 30 செகண்ட் இது ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ கொஞ்சமாக ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த பிஜிஎம்மோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். உங்கள் ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை தளபதி ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கோங்க, வச்சு எடிட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ரைட் சைடில் இந்த ஆறாமல் இருக்க மாதிரி இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுமே இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.